சுவாமியே சரணமையப்பா. இந்த வீடியோவில் நம்ம ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்களுடைய சரணகோஷம் தான் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிஞ்சிட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. இந்த ஐயப்பன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பத்தனம்திட்டா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் சபரிமலை அமைஞ்சிருக்கு. இந்த மலை மீது மிகவும் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் உள்ளது. இங்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க போவாங்க. சபரிமலை ஐயப்பன் ஆலயம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1535 அடி உயரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்குது. அகிலத்தை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இருக்கிறார். இவரை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருமே தவமிருந்து வழிபட்டனராம். அவர்கள் முன் தோன்றிய அம்பாளிடம் விஸ்வரூப தரிசனம் காட்டியருள வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். அதன்படியே தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அம்பாள் காட்டினாங்களாம். யார்கிட்டேன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேர்கிட்டையும். அப்போது அந்த தேவியின் இதயத்தில் 1,00,000 இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் ஒரு சக்தி இருப்பதை இந்த மும்மூர்த்திகளும் கண்டனராம். அந்த சக்தியே மகா சாஸ்தா. அந்த சக்தி தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சிவபிரானும் மகாவிஷ்ணுவும் மனதிற்குள் நினைத்தனராம். அதன்படியே சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிஹர அம்சமாக ஐயப்பன் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்த மகிஷி என்ற அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை அப்படின்னு போற்றப்படுது. 18 மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பனின் கோவில் இருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றிலும் மாளிகை, அதாவது ஆலயத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா மாளிகை புறத்தம்மன் அப்படின்ற ஒரு கன்னி மூல கணபதி, அப்புறம் வாவர் சுவாமி, கடுத்த சுவாமி ஆகிய துணை தெய்வங்களும் உள்ளன. மலை மீதுள்ள இந்த ஆலயத்தை அடைவதற்கு 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று பார்த்திங்கன்னா எரிமேலி அப்படின்ற இடத்துல இருந்து அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக 61 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டும். இன்னொரு வழி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பம்பை ஆற்றிலிருந்து 5 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டும். அதை விட இது உங்களுக்கு தூரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் இந்த வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சபரிமலையானது சுயம்புலிங்க பூமி, யாக பூமி, பலி பூமி, யோக பூமி, தபோபூமி, தேவபூமி, சங்கம பூமி அப்படின்ற 7 சிறப்புகளை கொண்டதாம். இங்கு சிவனை போல தியான கோலத்திலும் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலும் ஐயப்பன் அருள் பாலிக்கிறார். ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் நெய் அபிஷேகம்தான். பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டுட்டு வராங்க இல்லையா தேங்காய், அந்த தேங்காய்க்குள்ளே பார்த்திங்கன்னா நெய்யை போட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகமாக செய்கிறாங்க. இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பக்தர்கள் அளித்த நெய் பரமாத்மாவுடன் இணைய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், 108 1 நாணயம் ஆகிய 8 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அப்படி செய்கிற இந்த அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்வமசி அப்படின்ற வார்த்தையை பார்த்திருப்பாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீயும் கடவுள் அப்படின்னு பொருள். மகர சங்கராந்தி அதாவது தைப்பொங்கல் அன்னைக்கு இத்தலம் இறைவனான ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருவார். இந்த ஜோதியை அப்பாச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம், புல்மேடு ஆகிய இடங்களிலிருந்து தரிசிக்க முடியும். சபரிமலையில் ஐயப்பன் கோவிலுக்கு பின்புறம் மாளிகை புறத்தம்மன் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார்.
இங்கே வந்து தேங்காயை வந்து உடைச்சி வழிபடக்கூடாது, அதற்கு மாறாக உருட்டி வழிபாடு செய்யலாம். அதோட மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்தார். அப்படி எப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஐயப்பனை புகழ்ந்து பாடும் பாடல்கள் பல பக்தர்களால் பாடப்பட்டிருந்தாலும் சபரிமலை ஆலயத்தில் நடை சாத்தப்படும் போது அந்த நேரத்தில் ஒரு இசை வந்து இசைக்கப்படும். அந்த இசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிவராசனம் அப்படின்றது தான். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஹரிவராசனம் விஸ்வரூபணம் பாடல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த ஐயப்பனுக்கு வந்து அது வந்து ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி. நீங்கள் கூட முடிஞ்ச அந்த பாட்டை சர்ச் பண்ணி கேட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் சார்பாக வந்து அரவணை பாயாசம் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பமும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா அரிசி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் கலந்து செய்யப்படும் இந்த அரவணை பாயாசம் வந்து பலரது விருப்பமான பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவைக்கு புகழ்பெற்றது. சபரிமலை ஆலயத்தின் நிர்வாக உரிமை திருவாங்கூர் தேவஸ்தான குழுவரிடம் உள்ளது. ஆலயத்திற்குள் பூஜை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் தந்திரிகள் ஆவார். திருவாங்கூர் தேவஸ்தானம் சபரிமலை ஐயப்பன் கோவிலை சுமார் ரூபாய் 30 கோடிக்கு காப்பீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஒரே மனதுடன் ஒரே மந்திரத்தை உச்சபடி சுவாமியே ஐயப்பனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்பதே இந்த ஆலயத்தின் அடிப்படை நோக்கம். இந்த துளசி மாலை ஐயப்பனுக்கு எவ்வாறு அவதரித்தது அப்படின்றத பார்க்கலாம். ஐயப்பன் அவதரித்த போது அவரது தாயான திருமாலும் தந்தையான சிவபெருமானும் பம்பை நதிக்கரையில் விட்டு சென்றனர். அப்போது குளிர்காற்றில் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக துளசி மாலையில் மணியை கோர்த்து கழுத்தில் போட்டனர். இது தவிர மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தது துளசி. இதனால்தான் ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்கள் துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த டாலரை அணிகின்றனர். கார்த்திகை மாதம் மழைக்காலம். துளசி வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது என்பதால் துளசி மாலையை அணிவதாக அறிவியல் ரீதியான விளக்கமும் உள்ளது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க துளசி மாலையை தான் மாலையாக போடுறாங்க. அதுக்கான காரணம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் போட்டிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. அறுபடை வீடு கொண்ட ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு தான் அறுபடை வீடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஐயப்பனுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. அவை எது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பந்தளம், குளத்துப்புழா, எருமேலி, அச்சன் கோவில், ஆரியங்காவு, அதுக்கப்புறம் சபரிமலை. இந்த பந்தளம் அப்படின்றது சபரிமலைக்கு செல்லும் வழியில் உள்ளது. இங்கு ஐயப்பன் மணிகண்ட பாலகனாக நின்ற நிலையில் தரிசனம் தருகிறார். இங்குள்ள விக்கிரகம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. குளத்துப்புழா பாலகனாக ஐயப்பன் காட்சி தருகிறார். பாலகனா தெரியும்ல, சின்ன குழந்தையாக காட்சி தராராம். எருமேலி அப்படின்ற இடத்துல எருமை முகத்துடன் தெரிந்த மகிழ்ச்சியின் மீது நின்று அவளை வதம் செய்தார். இங்கு ஐயப்பன் தர்மசாஸ்தாவாக காட்சி தருகிறார். இங்கு ஐயப்பசாமியின் தோழர் வாவர், பள்ளிவாசல், கோட்டை கருப்புசாமி கோவில்கள் உள்ளன. அதுக்கடுத்தது அச்சன் கோவில். இங்கே சுவாமி வன அரசனாக காட்சி தராராம். அதுக்கடுத்தது ஆரியங்காவு. இங்கு சாஸ்தா பூர்ணா புஷ்கலா தேவியர்களுடன் கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். அதுக்கடுத்தது சபரிமலை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லைங்களா? சபரி பீடமே சபரிமலையானது. அந்த சபரி பீடம் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சபரிமலையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 18 படிகள்னு சொல்கிறாங்க இல்லையா?
அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் 18 படி வந்தது? சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க 18 படிகள் வழியாக அனுமதிக்கப்படுவாராம். அந்த 18 படிகளிலும் 18 தெய்வங்கள் வசிப்பதாக கருதப்படுகிறது. அந்த ஒவ்வொரு படியிலையும் எந்தெந்த தெய்வங்கள் வசிக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1ஆம் படி, அதில் சூரிய தேவன் இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. 2ஆம் படி சிவன், 3ஆம் படி சந்திரன், 4ஆம் படி பராசக்தி, 5ஆம் படி செவ்வாய், 6ஆம் படி ஆறுமுகப் பெருமான், 7ஆம் படி புதன், 8ஆம் படி மகாவிஷ்ணு, 9ஆம் படி குரு பகவான், 10ஆம் படி பிரம்மா, 11ஆம் படி சுக்கிரன், 12ஆம் படி திருவரங்கன், 13ஆம் படி சனீஸ்வரன், 14ஆம் படி யமதர்மன், 15ஆம் படி ராகு, 16ஆம் படி காளி, 17ஆம் படி கேது, 18ஆம் படி விநாயகர். இந்த ஒவ்வொரு படிக்கும் உள்ள ஒவ்வொரு தெய்வமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இதுதான் 18 படிகளுக்கும் உள்ள தெய்வங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஐயப்பனுடைய பாடல்களை நீங்கள் கேட்கும்போது உங்களையும் மறந்து நீங்கள் ரொம்ப ஆழ்ந்த மனசோடு கேட்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிடும். ஐயப்பனுடைய சிறப்புகளை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் இந்த மாதம் முழுசும் உங்களால் மாலை போட முடியலனா கூட தினமும் ஐயப்பனை நினச்சி நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா ஐயப்பனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஐயப்பனுக்கு மாலை போட்டு தான் வேண்டிக்கணும்னு இல்லை. நீங்கள் வீட்டிலையே இருந்து கூட நீங்கள் ஐயப்பனை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா போதும். அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. சாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது தீப வழிபாடு தான் இல்லைங்களா? அந்த மாதிரி கார்த்திகை மாதம்னாவே ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் ரொம்ப விசேஷமானது. நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த ஐயப்பனுடைய புகழை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.